ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரிங்க் ரேப்னு சொல்லிட்டு ஒரு மாடிஃபையர் இருக்குது. அந்த மாடிஃபையர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் வந்து Shift+A ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு மங்கியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் Shift+A ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பிளேனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் வந்து கிராப் பண்ணிட்டு Z ஆக்சிஸில் வச்சு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த பிளேனை வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். மங்கியை செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோட் போயிட்டு நான் வந்து சப்டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பிளேனை செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோட் போயிட்டு சப்டிவைட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எடிட் மோட் வந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை டேப் போயிட்டு நான் இந்த ஸ்க்ரிங்க் ரேப்னு சொல்லிட்டு ஒரு மாடிஃபை இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து டார்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து நான் அந்த மங்கியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாடிஃபையர் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, இது மெயினாக பார்த்தீங்கன்னா க்ளோத்திங் அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி துணி ஏதாவது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாடிஃபையர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து ஒரு துணியை வந்து கவர் பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணால் இந்த மாடிஃபையர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிளேன் பார்த்தீங்கன்னா இந்த மங்கி மேலே அப்படியே இந்த ஒரு துணி போட்டி வச்ச மாதிரி அப்படியே கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆஃப்செட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணால் உங்களால் இன்னும் நல்லா பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே ஒரு துணியால் கவர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும், அது ஒரு துணியால் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த மாடிஃபையர் வந்து இதுதான் பண்ணோம். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஒரு க்ளோத் வச்சு கவர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்டை வந்து நம்மளுக்கு இது கொடுக்கும். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.